Alhamdulillah, Alhamdulillahil Wahidil Qahhar. As-salatu was-salamu ala rasulihil mukhtar wa ala alihil athhar wa ashabihil akhyar. Amma ba'd, faqad qala Allah ta'ala fil Qur'anil azim wal furqanil majid. Ba'da a'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir Rahmanir Rahim. Walladhina tabawwa'ud dara wal imana min qablihim yuhibbuna man hajara ilayhim wa la yajiduna fi sudurihim hajatan mimma utu wa yu'thiruna ala anfusihim walau kana bihim khasasa wa man yuqa shuhha nafsihi fa ulaika humul muflihun. وقال نبينا صلى الله عليه وسلم أفضل الصيام بعد رمضان شهر الله المحرم أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் பெருமையும் ஏக இறைவனாம் அல்லாஹ் ஒருவனையே சாரும். சலாத்தும் சலாமும் அன்னலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பின்மணிகள், தாபிகள், தபா தாபிகள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக முன்னமே வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும், நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள், நாம் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்கள், நம் உற்றார் உறவினர்கள், நம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், உலகத்தில் உண்டான அத்துணை முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹு தாலாவுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர்களே, 1447 புதிய ஆண்டு பிறந்துவிட்டது. கண்ணியத்திற்குரியவர்களே, புதிய ஆண்டு புத்தாண்டு என்ற உடனே மற்ற புதிய ஆண்டுகள் புத்தாண்டுகளை போன்று கொண்டாட்டம் நிறைந்தவை அல்ல இஸ்லாமிய புதிய ஆண்டு என்பது. காரணம், இஸ்லாமிய புதிய ஆண்டு என்பது, இஸ்லாமிய ஆண்டு என்பது ஹிஜ்ரியை அடிப்படையாக கொண்டது. ஹிஜ்ரி என்பது ஹிஜ்ரத்தை அடிப்படையாக கொண்டது. கண்ணியத்திற்குரியவர்களே, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரத் வருடா வருடம் நினைவு கூறப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் ஹிஜ்ரத்திலிருந்து ஆண்டு கணக்கை நாம் துவங்குவோம் என்று சொல்லியே துவங்கி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் ஒவ்வொரு வருடத்தினுடைய ஆரம்பத்திலும் ஹிஜ்ரத் என்பது நினைவு கூறப்பட வேண்டியது. கண்ணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே வாழ முடியாத சூழலில், மார்க்கத்தின்படி, இஸ்லாத்தின்படி, தீனின்படி, அல்லாஹ்வுடைய கட்டளையின்படி வாழ முடியாத ஒரு சூழலில் சொந்த நாட்டை, சொந்த ஊரை விட்டு மதீனாவிற்கு சென்ற நிகழ்வுக்கு பெயர்தான் ஹிஜ்ரத். கண்ணியத்திற்குரியவர்களே, ஹிஜ்ரத் மிக பெரும் பாடங்களை நமக்கு கற்றுத்தருகிறது. ஹிஜ்ரத் வழிகள் நிறைந்த ஒரு பயணம், ஹிஜ்ரத் சிரமங்கள் நிறைந்த ஒரு பயணம், ஹிஜ்ரத் தியாகங்கள் நிறைந்த ஒரு பயணம், ஹிஜ்ரத் மிக பெரும் முன்னுதாரணமான ஒரு பயணம், ஹிஜ்ரத் முன்னேற்றத்திற்கு வழிவகைகளை கற்றுத்தருகின்ற ஒரு பயணம், ஹிஜ்ரத் தனி மனிதர்களின் தனித்துவத்தை வெளிப்படுத்திய ஒரு பயணம். ஆம், ஹிஜ்ரத்தின் மூலமாக, ஹிஜ்ரத்துடைய பயணத்தின் மூலமாக பல தனி நபர்களுடைய தனித்துவங்கள், திறமைகள், தியாகங்கள் நமக்கெல்லாம் தெரிய வருகிறது. அந்த அடிப்படையில் இன்றைய ஜும்ஆவிலே ஒரு தனி மனிதரை பற்றி, இன்னும் சொல்ல போனால் ஹிஜ்ரத்திற்கு அவர்தான் காரணமாக இருந்தவர், ஹிஜ்ரத்தின் மாலுமி என்று கூட அவரை சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு சஹாபியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அவருடைய பெயர் அஸ்அத் இப்னு ஜுராரா, இன்னொரு ரிவாயத்தில் ஜராரா என்பதாகவும் வந்திருக்கிறது. அஸ்அத் இப்னு ஜராரா என்பது அவருடைய பெயர். கண்ணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40வது வயதிலே அல்லாஹு தஆலா நபித்துவத்தை கொடுக்கிறான்.
மக்காவிலே இருக்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி பட்டம் கிடைத்ததற்கு பிறகு அல்லாஹ் ஒருவன், அவனை தவிர வேறு இறைவன் இல்லை, நான் அவனுடைய தூதுவன் என்பதை மக்கத்து காபிர்களுக்கு பல முறை எடுத்துச் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் பயன் என்பது மிக குறைவாக இருந்தது. மிக சிரமங்கள், மிக கஷ்டங்கள், வாய் வார்த்தைகள், கல் அடிகள், குப்பைகளை கொட்டுவது, குடல்களை கொட்டுவது என்று பெரும் சிரமத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளாகிறார்கள். எனவே அவர்கள் நினைக்கிறார்கள், மக்காவிலே இந்த மக்கள் நம்முடைய சொற்களை கேட்பதில்லை, ஆனால் இந்த மக்கள் தான் 40 வயது வரை அப்படி கொண்டாடி தீர்த்தார்கள் நபிகளாரை. உண்மையாளர், நம்பிக்கையாளர், நீங்கள் எதை வேண்டுமானாலும் சொல்லுங்கள், செய்ய தயாராக இருக்கிறோம் என்று சொல்லியவர்கள் நபிப்பட்டம் கிடைத்ததற்கு பிறகு அத்தனையும் புறக்கணித்து விடுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபிற்கு சென்று, தாயிஃபுடைய மக்களிடத்திலே சென்று மார்க்கத்தை எடுத்து சொல்லி அந்த ஊரை இஸ்லாமிய ஊராக மாற்றிவிடலாம் என்கின்ற ஒரு திட்டத்தோடு நபிகளார் தாயிஃபுக்கு பயணமாகிறார்கள். ஆனால் அவர்கள் நினைத்ததை போன்று தாயிஃபிலே நடக்கவில்லை. ஒருவர் கூட நபிகளாரை ஏற்றுக்கொள்ளவில்லை. மட்டுமல்லாது அவர்களை கல்லால் அடித்து, சொல்லால் அடித்து மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாக்கி தாயிஃபிலிருந்து வெளியாக்கினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகளார் திட்டமிட்டு சென்றது ஒன்று, ஆனால் நடந்தது வேறொன்று. காரணம், அல்லாஹ் திட்டமிட்டு வைத்திருப்பது வேறொன்று. கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் இதிலிருந்து ஒரு பெரும் பாடத்தை படிக்க வேண்டும். எப்பொழுதுமே நாம் யோசித்தது, நாம் சிந்தித்தது, நாம் நினைத்தது, நாம் திட்டமிட்டது எல்லாம் நடந்து விடுவதில்லை. காரணம், அவைகளுக்கு மாற்றாக அல்லாஹ்வுடைய வேறொரு பெரிய திட்டம் ஒன்று இருக்கும். அதனால் நிலை குலைந்து விடக்கூடாது. நமக்கு தெரியாது அவைகளில் இருக்கக்கூடிய நல்லவைகளும் தீயவைகளும். அல்லாஹ்வுக்கு தெரியும் ஒவ்வொரு காரியத்தினுடைய நல்லவைகளும் தீயவைகளும். முடிவுகள் எவ்வாறு இருக்கும் என்பது அல்லாஹ் மட்டுமே அறிந்தவன். எனவே நாம் செய்கின்ற, முயற்சிக்கின்ற, ஆரம்பிக்கின்ற ஒரு காரியம் முழுமையடையவில்லையானால், நஷ்டமடைந்து நிற்குமேயானால் நாம் பதறிவிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய வேறொரு திட்டம் இதிலே இருக்கிறது என்பதாக அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து அடுத்த கட்டத்திற்கு சென்று விட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அப்படித்தான். மதீனாவுடைய திட்டம் பலிக்கவில்லை என்கின்ற பொழுது அல்லாஹ் வேறொரு திட்டத்தை, மிக பெரும் திட்டத்தை, வெற்றியின் திட்டத்தை வகுத்து வைத்திருந்தான். கண்ணியத்திற்குரியவர்களே, மக்காவிலிருந்து ஒரு 400-500 கிலோமீட்டர் தள்ளி யஸ்ரிப் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நகரம் இருந்தது. அந்த நகரத்திலே, அந்த ஊரிலே அவுஸ் ஹஸ்ரஜ் என்று சொல்லப்படக்கூடிய 2 கூட்டத்தார்கள், 2 கூட்டத்தார்களும் எப்பொழுதும் சண்டையிட்டுக் கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்குள் ஒற்றுமை நிகழ்ந்ததே இல்லை. எப்பொழுது பார்த்தாலும் சண்டை. சண்டையினுடைய விளைவுகள் எவ்வாறு இருக்கும்? பொருளாதார நஷ்டம், உயிர் நஷ்டம். இது நபிகளாருடைய 50வது வயது. மக்காவிலே நபிகளார் இருக்கிறார்கள், 50 வயது ஆகியிருந்தது. அந்த சமயத்திலே அவுஸ் ஹஸ்ரஜுக்கு எதிரிவிலே இருந்த பொழுது மிக கடுமையான சண்டை ஒன்று நடந்து மிக பெரும் பொருளாதார நஷ்டமும் மிக பெரும் உயிர் சேதமும் ஏற்பட்ட பொழுது இந்த இருவரும் சேர்ந்து பேசுகிறார்கள். இப்படியே இது நீடிக்குமேயானால் உங்கள் குடும்பத்திலிருந்தும் எங்கள் கோத்திரத்திலிருந்தும் யாரும் மிஞ்ச மாட்டார்கள். எனவே நமக்குள் ஒரு சமாதான உடன்படிக்கை செய்து கொண்டு இனிமே சண்டை இல்லாமல் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்தவர்களாக, இதற்கு நாம் ஒரு சமாதான தூதுவரை, ஒரு நடுவரை நியமித்துக் கொள்ளலாம். யாரை நியமிக்கலாம் என்று யோசித்தவர்களாக மக்காவிலே உத்துபா என்று ஒருவர் இருக்கிறார். அவர் மிக அறிவாளியாக நாம் தெரிந்து வைத்திருக்க விஷயம். எனவே அவரை அணுகி அவருக்கு முன்னால் நாம் இருந்து நாம் ஒரு சமாதான ஒப்பந்தம் செய்து கொள்ளலாம் என்கின்ற அடிப்படையில் 6 நபர்களை கொண்ட ஒரு குழு மக்காவிற்கு பயணிக்கிறது. அந்த 6 நபர்களில் ஒருவராக அஸ்அத் இப்னு ஸராராவும் மக்காவிற்கு பயணிக்கிறார். மக்கா வந்து சேர்கிறார்கள். உத்துபாவை சந்திப்பதற்காக முயற்சி செய்த பொழுது உத்துபா மிகவும் பிஸியாக இருந்தார். காரணம் கேட்ட பொழுது உத்துபா சொன்னார், மக்காவிலே முஹம்மது என்று ஒருவர்
நான் தான் அல்லாஹ்வின் தூதர் என்று சொல்லி வருகிறார். நம்முடைய தெய்வங்களை நிந்திக்கிறார், நம்முடைய பழக்க வழக்கங்களை சரியில்லை என்று சொல்லுகிறார், அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லுகிறார், அவரை அவருடைய தூதர் என்று சொல்லுகிறார். எனவே அவரை சமாளிப்பதற்கு எங்களுக்கு பெரும்பாடாக இருக்கிறது. எனவே அவரை சமாளித்ததற்கு பிறகு உங்கள் சண்டைகளுக்கு சமரசம் செய்ய நான் வருகிறேன் என்று சொல்லி 6 நபர்களிடமிருந்தும் கலன்று சென்று விடுகிறார் உத்பா. இப்பொழுது இந்த 6 நபர்களிலே அஸ்அத் இப்னு ஸராராவிற்கு மூளையில் மின்னல் போல் ஒரு விஷயம் தோன்றுகிறது. நாம் எதிரிலே இருக்கின்ற பொழுது, யூதர்களோடு நாம் சண்டை செய்கின்ற பொழுதெல்லாம் யூதர்கள் ஒரு வார்த்தை சொல்லுவார்கள் இல்லையா, விரைவிலே ஒரு நபி வருவார், அந்த நபியோடு நாங்கள் சேர்ந்து ஒட்டுமொத்த உலகையும் ஆள்வோம் என்று யூதர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் இல்லையா? கண்ணியத்திற்குரியவர்களே, யூதர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வருகையை எதிர்பார்த்திருந்தார்கள். காரணம், அவர்களுடைய தௌராத்திலே அது தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் அவர்கள் எதிர்பார்த்தது என்னவென்றால் யூத வம்சத்திலே நபி வருவார் என்பதுதான். அப்படி வராத பொழுதுதான் அவர்கள் நபிகளாரின் மீது கடுமையான கோபத்தை செலுத்த வேண்டியதாயிற்றே தவிர, யூதர்களுக்கு தெரியும் இறுதி நபி ஒருவர் நிச்சயமாக வருவார் என்று. அந்த அடிப்படையில் தான் யத்ரிப் வாசிகளிடத்திலே சண்டையிடுகின்ற பொழுதெல்லாம் இந்த வார்த்தைகளை சொல்லி சண்டையிட்டு இருந்திருக்கிறார்கள். அஸ்அத் இப்னு ஸராராவுடைய மூளையிலே மின்னல் போல் வெட்டி மறைந்தது அந்த செய்தி. 5 நபர்களிடத்திலும் சொன்னார், இந்த யூதர்கள் சொல்லிக் கொண்டே இருப்பார்களே, அது அந்த நபியாக இருக்குமோ? அவர்கள் சொன்னது அந்த செய்தி அந்த நபியாக இருக்குமோ? வாருங்கள் என்று போய் பார்த்து விடுவோம். ஜம்ரத்துல் அகபா என்கின்ற இடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த 6 நபர்களும் சென்று சந்திக்கிறார்கள். சந்தித்த உடனே நபிகளாருடைய பழக்கம், அப்பொழுது யாரை பார்த்தாலும் எங்கு பார்த்தாலும் மார்க்கத்தை எடுத்து சொல்லிடுவாங்க. அல்லாஹ் ஒருவன், நான் அல்லாஹ்வுடைய தூதன், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், வெற்றி பெறுவீர்கள், இந்த வார்த்தையை சொல்லிடுவாங்க. யாரை பார்த்தாலும் விட மாட்டாங்க. 6 நபர்களை பார்த்த உடனே சொல்லிவிட்டார்கள் நபிகளார் இந்த வார்த்தைகளை. இப்ப வந்திருந்த 5 நபர்களும் சொன்னார்கள், நாங்கள் வேறொரு காரியமாக இங்கு வந்திருக்கிறோம், எங்களுக்கு பிரச்சனை, அவுஸ் ஹஸ்ரஜ்ங்கிற இந்த 2 கோத்திரத்தார்களுக்கு மத்தியில பிரச்சனை, அதை சரி செய்யறதுக்காக வந்தோம். இது எங்களுக்கான நேரம் அல்ல, இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது, நாங்கள் எங்கள் பிரச்சனைகளை முடித்துக் கொண்டு உங்களை சந்திக்கிறோம்னு கிளம்ப போனாங்க. அல்லாஹு தஆலா அஸ்அத் இப்னு ஸராராவுடைய உள்ளத்திலே முதல் மாற்றத்தை போட்டான். கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகளாருடைய கரத்தை பிடித்தார். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று மதீனா வாசிகளின் முதல் முஸ்லிமாக, ஹஸ்ரஜ் கோத்திரத்தின் முதல் முஸ்லிமாக அஸ்அத் இப்னு ஸராரா மாறினார். ஃபர்ஸ்ட் கலிமா சொன்ன உடனே அவங்க இடத்துல, நாம் ஏன் இந்த வாய்ப்பை விட்டுவிட வேண்டும்? யூதர்கள் வேறு காத்திருக்கிறார்கள் இந்த நபிக்காக, அதற்கு முன்னால் நாம் முஸ்லிம் ஆகிவிட்டால் இவர் சொல்வது சரியாகத்தான் இருக்கிறது என்று அஸ்அத் இப்னு ஸராராவுடைய வார்த்தைகள் மற்ற 5 நபர்களுடைய உள்ளத்திலே மாற்றத்தை போட்டது. 5 நபர்களும் முஸ்லிமானார்கள். 6 நபர்கள், எதிரிலிருந்து கிளம்பி வந்த அந்த 6 நபர்களும் நபிகளாருடைய கரம் பிடித்து முஸ்லிமாகி எதிரிபுக்கு மீண்டும் செல்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, 1 வருடம் கழிந்து போகிறது. அடுத்த வருடம் எதிரிலிருந்து அஸ்அத் இப்னு ஸராரா 12 நபர்களை, இன்னொரு ரிவாயத்திலே 15 நபர்களை அழைத்துக் கொண்டு மீண்டும் மக்காவிற்கு வருகிறார். மக்காவிற்கு வந்து அதே ஜம்ரத்துல் அகபா அந்த இடத்திலே நபிகளாரை சந்தித்து மீதம் இருக்கின்ற 14 நபர்களையும் அல்லது 11 நபர்களையும் நபிகளாருக்கு அறிமுகப்படுத்தி வைத்து இஸ்லாத்தை எடுத்து சொல்லி இஸ்லாம் எடுத்து சொல்லப்பட்டதற்கு பிறகு அத்துணை பேர்களும் முஸ்லீமாகி விடுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அஸ்அத் இப்னு ஸராரா அங்கிருந்து யத்ரிபுக்கு செல்லுகின்ற பொழுது நபிகளாரிடத்திலே ஒரு கோரிக்கை வைக்கிறார். எங்களுடைய அந்த ஊருக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்ல, உங்களின் மீது இறங்கி இருக்கின்ற குர்ஆனை ஓதி காண்பிக்க எங்களுக்கு ஒருவரை அனுப்பி வையுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்கின்ற சஹாபியை அனுப்பி வைக்கிறார்கள். முஸ்அப் இப்னு உமைர் அஸ்அத் இப்னு ஸராராவோடு பயணிக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல,
யத்ரிபிலே தன்னுடைய வீட்டிலேயே தங்க வைக்கிறார்கள் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை. அஸாத் இப்னு ஸராரா முஸ்அபை தன்னுடைய வீட்டிலே தங்க வைக்கவில்லை, இஸ்லாத்தை தன்னுடைய வீட்டிலே தங்க வைத்தார். ஆம், முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பம்பரமாக சுழன்று யத்ரிபிலே இருக்கக்கூடிய பெரும்பாலான நபர்களை இஸ்லாத்தை எடுத்து சொல்லி முஸ்லிமாக்கி கொண்டே இருந்தார். கண்ணியத்திற்குரியவர்களே, யத்ரிபிலே 2 நபர்கள் இருந்தார்கள். ஒருவருடைய பெயர் உஸைத் இப்னு ஹுதைர், இன்னொருவருடைய பெயர் ஸஅத் இப்னு முஆத். இந்த இருவரும் முஸ்லிமாகவில்லை. இந்த இருவரும் பெரும் கோத்திரத்தினுடைய 2 தலைவர்கள். இந்த இருவரும் முஸ்லிமாகிவிட்டால் அவருடைய பெரும் குடும்பமே கோத்திரமே முஸ்லிமாகிவிடும். ஒரு நாள் அஸாத் இப்னு ஸராரா முஸ்அப் இப்னு உமைர் அவர்களை அழைத்துக் கொண்டு லஃபர் என்ற கோத்திரத்தாருடைய ஒரு தோட்டத்திற்குள் நுழைந்து ஒரு கிணற்றுக்கு அருகாமையிலே அமர்ந்து கொள்கிறார்கள். இதுவரை முஸ்லிமாகி இருந்தவர்கள் அந்த தோட்டத்திற்குள் வந்து விடுகிறார்கள். இந்த தோட்டம் உஸைத் இப்னு ஹுதைருக்கும் ஸஅத் இப்னு முஆதுக்கும் சொந்தமான தோட்டம். இந்த செய்தி 2 பேருக்கும் கிடைக்குது. இப்ப இந்த 2 பேரும் பேசிக்கிறாங்க. உஸைத் இப்னு ஹுதைர்ட்ட ஸஅத் சொல்லுகிறார், உஸைதே, இந்த முஸ்அப் இப்னு உமைர் என்பவர் நம்முடைய யத்ரிபுக்கு வந்து அத்துணை பேர்களையும் மதம் மாற்றி கொண்டிருக்கிறார், எளியவர்களை ஈர்த்து கொண்டிருக்கிறார். எனவே நீ போய் அவர்களை எச்சரிக்கை செய்து விட்டு வா. நம்முடைய தோட்டத்துல வேற உட்கார்ந்து இருக்காங்க, அங்கிருந்து அவர்களை வெளியே போக சொல். இந்த விஷயத்தை நான் பண்ணிருவேன். ஆனா அஸாத் இப்னு ஸுராரா என்னுடைய சின்னம்மாவுடைய மகன், எனக்கு சகோதர முறை வருகிறது, அதனால் நான் அழுத்தி வழுத்தி சொல்ல முடியாது. எனவே நீ போய் கண்டிச்சிட்டு வா அப்படின்னு அனுப்பி வைக்கிறான். உஸைத் இப்னு ஹுதைர் ஈட்டியை ஏந்தியவராக அந்த தோட்டத்திற்கு வருகிறார். இப்ப தூரத்திலேயே அஸாத் இப்னு ஸராரா உஸைத் இப்னு ஹுதைரை பார்த்துறாங்க. தன்னுடைய பக்கத்துல இருந்த சஹாபி இடத்திலே சொன்னார்கள், இதோ வருகிறாரே இவர். முஸ்அப் இப்னு உமைர்ட்ட சொல்றாங்க, இதோ வருகிறாரே இவர் பெரும் கூட்டத்துடைய தலைவர், இவரிடத்திலே அல்லாஹ் எதை சத்தியமாக சொல்லி இருக்கிறானோ அவைகளை முழுமையாக சொல்லிவிடுங்கள் என்கிறார். இப்ப முஸ்அப் அவர்கள் சொன்னார்கள், அவர் என்கிட்ட வந்து என்கிட்ட பேசிட்டா, என் அருகிலே அமர்ந்து என்கிட்ட பேசிட்டா நான் சொல்லிருவேன். என்கிட்ட அமரல என்கிட்ட பேசலன்னா என்னால முடியாது. கண்ணியத்திற்குரியவர்களே, எவ்வளவோ பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும், சாதிக்க வேண்டிய செயல்களாக இருந்தாலும், நேர பக்கத்துல உட்கார்ந்து பேசிட்டா அது மிக இலகுவாக முடிந்துவிடும் என்கின்ற பெரும்பாடும் இருக்கிறது. எதுவுமே இல்லை, 2 நபர்களும் தனித்தனியாக வேறு வேறு இடத்திலே பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் என்றால் சண்டை பெருசாயிட்டே போகும். 1க்கு 2 3 4 இப்படித்தான் போகும். யார் இருவருக்கும் மத்தியிலே என்ன பேச வேண்டும் என்று இருக்கிறதோ அந்த இருவரும் உட்கார்ந்து பேசிடணும், பிரச்சனை இலகுவா முடிஞ்சிடும். அந்த இருவரும் பேசாம இவர் இன்னொருவர்கிட்ட சொல்ல இவர் இன்னொருவர்கிட்ட சொல்ல இது ப்ராப்ளம் பெருசாயிட்டே போகும். இன்னும் சொல்ல போனா ஒன்னு சொல்ல மாட்டாங்க சொல்றவங்க, அதை 2 3 4 5 பெருக்கி தான் சொல்லுவாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, அருமையான வார்த்தை முஸ்அப் இப்னு உமைர் சொன்னார்கள். அவர் எனக்கு அருகிலே அமர்ந்து நான் பேசுவதை கேட்டு விட்டால் சரியாகிடும். உஸைத் இப்னு ஹுதைர் வந்தார்கள், ஈட்டியோடு கோபமாக வந்தார்கள். நீங்கள் எங்களுடைய எளிய மக்களை கெடுத்துக் கொண்டிருக்கிறீர்களா, மதம் மாற்றி கொண்டு இருக்கிறீர்களா, எங்களுடைய தோட்டங்களிலே வந்து அமர்ந்து எங்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டு இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்டான். உங்களுக்கு உயிர் பயம் இருந்தா இங்கிருந்து போயிருக்கண்டான். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உஸைத் இப்னு ஹுதைர்ட்ட சொன்னாங்க, என் அருமை சகோதரரே, நான் சில விஷயங்களை சொல்லுகிறேன், என் பக்கத்துல உட்காருங்க, நான் சொல்றேன், உங்களுக்கு அது சரி என்று பட்டால் நீங்க அதை ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களுக்கு அது சரின்னு படல அப்படின்னா நீங்க தாராளமாக எங்களை புறக்கணித்து விட்டு போயிடலாம், எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை, நாங்களும் போயிடுறோம், சரிதான் நீங்கள் சொன்னது என்று சொல்லி ஈட்டியை பூமியிலே குத்திவிட்டு அமர்கிறார் உஸைத் இப்னு ஹுதைர் முஸ்அப் இப்னு உமைருக்கு முன்னால். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குர்ஆனுடைய சில ஆயத்துகளை ஓதி மார்க்கத்தை எடுத்து சொன்ன மாத்திரமே உஸைத் இப்னு ஹுதைருடைய முகத்திலே மாற்றம் தெரிகிறது. இந்த வரலாறு முழுவதுமே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் ஒரு முகமும்
இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் ஒரு முகமுமாக தெரியும் என்று வரலாறு எழுதுகிறார்கள். உசைத் இப்னு ஹுதைருடைய முகம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுகிறது. குர்ஆனுடைய ஆயத், இஸ்லாத்துடைய வார்த்தைகளுடைய தாக்கம் கேட்டுட்டு சொன்னார் உசைத் இப்னு ஹுதைர், என்ன மாதிரியான உரைநடை இவை, என்ன மாதிரியான வார்த்தைகள் இவை, என்ன மாதிரியான மார்க்கம் இவை, நான் என்ன செய்யணும் இப்ப சொல்லுங்கன்றான். இந்த மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? சொன்னார்கள் முஸ்அப் இப்னு உமைர், போய் குளிங்க, புத்தாடை அணியுங்கள், என்னிடத்திலே வாருங்கள், கலிமாவை சொல்லுங்கள், 2 ரக்காத் தொழுங்க, அவ்வளவுதான். உசைத் இப்னு ஹுதைர் இஸ்லாமாகி விடுகிறார்கள். இணையத்திற்குரியவர்களே, உசைத் இப்னு ஹுதைர் இஸ்லாம் ஆன உடனே சஅத் இப்னு முஆதுடைய ஞாபகம், அவரும் முஸ்லீம் ஆகணும். அவர் முஸ்லீம் ஆயிட்டா ஒரு பெரும் சமூகம் முஸ்லீம் ஆயிரும், ஒரு பெருங்கூட்டம் முஸ்லீம் ஆயிரும். ஆனா சஅத் இப்னு முஆத் இந்த இடத்துக்கு அவ்வளவு இலகுவா கூட்டிட்டு வர முடியாது. எனவே அவர் ஒரு திட்டம் போடுகிறார். மெதுவா உசைத் இப்னு ஹுதைர் ஈட்டியை ஏந்தியவராக சஅத் இப்னு முஆத் இடத்திலே செல்லுகிறார். சஅத் இப்னு முஆத் உசைத் இப்னு ஹுதைருடைய முகத்தை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டார். இங்கிருந்து செல்லுகின்ற பொழுது இருந்த முகம் அல்ல இந்த முகம், இங்கிருந்து சென்ற பொழுது இருந்த முகம் அல்ல இந்த முகம், இங்கிருந்து சென்ற பொழுது இருந்த முகம் வேறு, வந்திருக்கின்ற முகம் வேறு. அவர் மனசுல வச்சுக்கிட்டார். கேட்டார், போனியா, போய் சத்தம் போட்டியா, எச்சரிக்கை செய்தாயா? போனேன், சத்தம் போட்டேன், எச்சரிக்கை செய்தேன், நான் அவர்களை பயமுறுத்தி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுடைய சகோதரர் இருக்காரா இல்லையா, சின்னம்மா மகன் அஸாத் இப்னு ஸராரா, அவரை ஹாரிஸ் என்ற கோத்திரத்தார் அவரை கொலை செய்வதற்காக சென்று கொண்டிருப்பதை நான் பார்த்தேன் அப்படின்னு இவருக்கு டக்குன்னு தூக்கி வாரி போட்டுச்சு சஅத் இப்னு முஆதுக்கு. நம்முடைய சகோதரன் மகனை கொலை செய்ய போகிறார்களே என்று வேகமாக எழுந்து தோட்டத்தை நோக்கி போகிறார். இணையத்திற்குரியவர்களே, முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னதுதான், என்னைய பார்த்து என் பக்கத்துல உட்கார்ந்து நான் பேசுறதை கேட்டா போதும். அந்த ஒரு சூழ்நிலையை உசைத் இப்னு ஹுதைர் சஅத் இப்னு முஆதுக்கு மிகச்சரியாக ஏற்பாடு செய்து கொடுத்து விட்டார். இப்ப முஸ்அப் இப்னு உமைர் இடத்துல சஅத் இப்னு முஆத் வருகிறார்கள். வந்து பார்த்தா எல்லாம் அமைதியா இருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. புரிஞ்சு போச்சு, உசைத் இப்னு ஹுதைர் நம்மை இங்கே வர வைப்பதற்காக நம்ம இடத்துல இப்படி சொல்லி இருக்கிறார். இப்ப அவரு கோபம், சஅத் இப்னு முஆத் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை, நீங்கள் தேவையில்லாத வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள், இங்கிருந்து சென்று விடுங்கள் என்று சொன்ன பொழுது முஸ்அப் இப்னு உமைர் அதே வார்த்தையை சொன்னாங்க. சஅத் இப்னு முஆத் அவர்களே, என் பக்கத்துல உட்காருங்க, நான் சொல்றதை கேளுங்க, பிடிச்சிருந்தா நீங்க விருப்பப்பட்டா நீங்க மாறிக்கலாம், இல்லையா நீங்க இங்கிருந்து போயிடலாம், எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உட்காருகிறார்கள். முஸ்அப் இப்னு உமைர் அவர்கள் மார்க்கத்தை எடுத்து சொல்லுகிறார்கள். குர்ஆனுடைய ஆயத், கண்ணியத்திற்குரியவர்களே, அதே வார்த்தை இவர்களுக்கும் புழங்கப்படுகிறது. சஅத் இப்னு முஆத் அவர்களுடைய முகம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டிருப்பதை பக்கத்தில் இருந்த அத்தனை பேர்களும் பார்க்கிறார்கள். குர்ஆனுடைய தாக்கம், மார்க்கத்தினுடைய தாக்கம், தீனுடைய வார்த்தைகளுடைய தாக்கம், இஸ்லாமினுடைய தாக்கம் முகத்திலே தெரியும். சஅத் இப்னு முஆதுடைய முகம் கொஞ்சம் கொஞ்சமா மாறி முடித்ததற்கு பிறகு அதே வார்த்தையை அவரும் கேட்டார், நான் என்ன செய்ய வேண்டும் இந்த மார்க்கத்தை எடுத்துக்கொள்ள? சொன்னார்கள் முஸ்அப் இப்னு உமைர், போங்க, குளிங்க, நல்ல ஆடை அணிங்க, வாங்க, கலிமா சொல்லி தர்றேன், முடிஞ்சதுக்கு பிறகு 2 பேரும் சேர்ந்து தொழுவுங்க. இணையத்திற்குரியவர்களே, சஅத் இப்னு முஆத் இஸ்லாம் ஆனதற்கு பிறகு அவர் எடுத்த முதல் விஷயமும் இதுதான், நான் என்னுடைய ஒட்டுமொத்த சமூகத்தையும் முஸ்லிமாக்கணும். போனார் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, கோத்திரம் எல்லாரையும் கூப்பிட்டார். அவர்களும் இவர்களுடைய முகத்தை பார்க்கிறார்கள். இல்லையே, இது சஅத் இப்னு முஆத் அவருடைய பழைய முகம் இல்லையே, இந்த முகம் என்ன ஒரு ஒளிமயமான, என்ன ஒரு பளபளக்கின்ற ஒரு முகமாக இருக்கிறது. அவர்களுக்கும் ஆச்சரியம். சொன்னார்கள், உங்களுக்கு நான் எப்படின்னு கேட்டாங்க. சஅத் இப்னு முஆத், நீங்கள் எங்களுடைய தலைவர், நீங்கள் எங்களிலேயே மிகச்சிறந்த அறிவாளி, எங்களிலே மிக முக்கியமானவர். சஅத் இப்னு முஆத் சொன்னார்கள், அப்படியானால் நீங்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்காதவரை உங்கள் ஆண் பெண் யாரிடமும் நான் பேச மாட்டேன். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்கணும், மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளணும், கலிமா சொல்லணும், அவ்வளவுதான். அவர்களிடத்திலே மார்க்கத்தை, தீனை எத்தி வைப்பதல்ல. அங்க ஆர்டர் என்ன, அவர் தலைவர், ஆர்டர்
இறக்கத்தை எடுத்துக்கொள்ளணும், இல்லைன்னா ஆண் பெண் யாரும் பேச மாட்டேன். கண்ணியத்திற்குரியவர்களே, மாலை நேரத்திற்குள்ளாக அக்கோத்திரத்தார் அத்துணை பேர்களும் முஸ்லீமாகி விடுகிறார்கள். அதில் உசைரும் என்கின்ற ஒருவர் மட்டும் முஸ்லீமாகல, அவர் உஹது போருடைய சமயத்தில் முஸ்லீம் ஆனார். எந்த வக்தும் தொழுகல, போர்ல கலந்து கொண்டார், ஷஹீதானார். உலகத்திலேயே ஒரு வக்து கூட தொழாமல் சொர்க்கத்திற்கு சென்ற ஒரே சஹாபி அவர். உஹது போருடைய சமயத்தில் முஸ்லீம் ஆகிறார், ஒரு வக்து கூட வரல, போர்ல கலந்து கொண்டார், ஷஹீதாயிட்டார், துர்கம் போயிட்டார். அப்படிதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே சொல்லுவாங்க, எந்த விதமான தொழுகையும் தொழாமல் சொர்க்கத்திற்கு சென்ற ஒரே சஹாபி. அது சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய கோத்திரத்தை சார்ந்த அந்த சஹாபி. கண்ணியத்திற்குரியவர்களே, இப்ப சஅத் இப்னு முஆத், உஸைத் இப்னு ஹுதைர் போன்ற பெரும் பெரும் தலைவர்கள், அவர்களுடைய கோத்திரத்தார், குடும்பத்தார் அத்துணை பேர்களும் முஸ்லீம் ஆவதற்கு காரணமாக இருந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அழைத்து வந்த அஸ்அத் இப்னு ஸராரா, இவைகள் அத்தனைக்கும் முக்கியமான காரணமாக இருந்தவர். இப்ப 3வது ஆண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக ஏறத்தாழ 400 நபர்கள் மக்காவிற்கு வருகிறார்கள். இப்ப 400 பேரையும் ரசூலுல்லாஹ் ஒரு இடத்துல சந்திச்சா அது மக்கத்து குறைஷிகளுக்கு பெரும் சண்டை போடுறதுக்கு, அவர்களை திட்டுவதற்கு, அடிப்பதற்கு காரணமாயிரும். எனவே ரசூலுல்லாஹ் 70 நபர்களை மட்டும் சந்திக்க ஆசைப்பட்டு 70 நபர்களை அதே ஜம்ரத்துல் அக்பா என்கின்ற இடத்திலே சந்திக்கிறார்கள். இப்பதான் அஸத் இப்னு ஸராரா ஒரு விதையை தூவுகிறார். இவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியிலே, இந்த கணவாய்களுக்கு மத்தியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருந்தாகணுமா? ஏன் நம்முடைய ஊருக்கு வந்து விட்டால் என்ன, அவர்களை நாம் பாதுகாத்தால் என்ன, எத்ரிபுக்கு வந்து விட்டால் என்ன? கண்ணியத்திற்குரியவர்களே, அற்புதமான ஒரு விதையை தூவியவர் அஸத் இப்னு ஸராரா. அது பெரும் செடியாக, மரமாக முளைக்க ஆரம்பித்து எல்லாருடைய சிந்தனைகளும் அதுவாக ஆகிறது. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு பையத் செஞ்சு கொடுங்கண்டான். என்ன பையத்? நான் உங்களோடு உங்களுடைய ஊருக்கு வந்து விட்டால் என்னை முழுமையா பாதுகாக்கணும். உங்களுடைய பிள்ளைகளை, உங்களுடைய குடும்பத்தார்களை எப்படி பாதுகாக்கிறீர்களோ அப்படி பாதுகாக்கணும். அப்படி நீங்க என்கிட்ட பையத் செய்யுங்க, உறுதிமொழி கொடுங்க, நான் உங்களோட வர்றேன்டான். இப்ப எல்லாரும் பையத் செய்வதற்காக எழுவதற்கு முன்னால் அஸத் இப்னு ஸராரா எந்திரிச்சிட்டார். ஃபர்ஸ்ட் போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரத்தை பிடித்தார். பிடிச்சிட்டு விடல, பையத்தும் செய்யல. அந்த எதிரிவாசிகளை பார்த்து சொன்னார், நீங்க எவ்வளவு பெரிய பொறுப்பெடுக்கிறீங்கன்னு தெரியுதா உங்களுக்கு? நபிகளாரை மக்காவிலிருந்து பிரித்து எடுத்து கொண்டு போகிறீர்கள் அப்படின்னு சொன்னா முழு அரபுக்கும் எதிராக செயல்பட போகிறீர்கள் அர்த்தம். இனி உங்களுடைய காலம் எல்லாம் நிம்மதி இருக்காது. பெரும் பெரும் போர்கள் வரும், உயிரிழப்புகள் வரும், பொருள் இழப்புகள் வரும். அத்தனைக்கும் நீங்கள் தயாராக இருந்தா நீங்க பையத் செய்யுங்க, உறுதிமொழி கொடுங்க. இல்லன்னா நபிகளாரை இப்படியே விட்டுட்டு போயிரும். கண்ணியத்திற்குரியவர்களே, அஸத் இப்னு ஸராராவுடைய நோக்கம் என்னவென்றால் இந்த எத்ரிப் வாசிகள் அத்தனைக்கும் தயாராக இருக்கிறார்களான்னு தெரிஞ்சுக்கணும். கண்ணியத்திற்குரியவர்களே, அஸத் இப்னு ஸராராவை பின்தொடர்ந்து அத்துணை நபர்களும் நாங்கள் அதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி அங்கிருந்து சென்று விடுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளை வருகிறது, நீங்கள் மக்காவிலிருந்து நீங்கள் எத்ரிபுக்கு பயணம் செய்து விடுங்கள் என்பதாக. நபிகளார் பயணம் செல்கிறார்கள். அந்த பயணத்திற்கு பெயர்தான் ஹிஜ்ரத். கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகளார் பயணம் செய்து எத்ரிப் என்கின்ற ஊருக்குள்ளே நுழைகிறார்கள். இதுவரை எஸ்ரிப் என்கின்ற பெயரால் அழைக்கப்பட்ட ஊர் நபிகளார் உள்ளே நுழைந்ததற்கு பிறகு மதீனத்துன் நபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பட்டணம் என்கின்ற பெயரால் மதீனா என்று அழைக்கப்பட்டது. அதுவரைக்கும் அதுக்கு எஸ்ரிப் தான் பெயர். நபிகளார் உள்ளே காலடி எடுத்து வைத்ததற்கு பிறகுதான் அதுக்கு மதீனான் பெயர். மதீனத்துன் நபி, நபிகளாருடைய பட்டணம், நபிகளாருடைய ஊருன்னு அர்த்தம்.
நபிகளாருடைய ஊராக அது பரிணமித்தது. கண்ணியத்திற்குரியவர்களே, அஸ்அத் இப்னு ஸராரா நபிகளாருக்கு என்று ஒரு வீடை தயாரிச்சு வச்சிருந்தார், ஒரு கட்டிலை தயார் செய்து வைத்திருந்தார். ரொம்ப ஆசை, ரசூலுல்லாஹ் வந்து நம்ம வீட்டுல தங்கணும், நம்ம கட்டில தூங்கணும்னு. ஆனா நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஹஸ்ரஜ் கோத்திரத்தை சார்ந்தவராக இருந்ததுனால அங்க போய் தங்கிட்டா ஹவுஸ் கோத்திரத்தார் கோச்சுக்குவாங்கன்னு சொல்லி என்னுடைய ஒட்டகம் எங்கே நிற்கிறதோ அங்கதான் தங்கு வந்துட்டாங்க. அது கரெக்டா அபூ அய்யூப் அன்சாரியுடைய வீட்டுல நின்றுச்சு, அங்க தங்குனாங்க. அஸ்அத் இப்னு ஸராரா கொஞ்சம் வருத்தம் தான், நபிகளார் தங்கலன். ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகத்தை எடுத்து வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டார். தன்னுடைய வீட்டுல ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகமாவது இருக்கட்டும். அதற்கு பிறகு அந்த கட்டில கொண்டு வந்து கொடுத்தார். அதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி வரை உறங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகளார் மதீனாவிலே நுழைந்த தினம் வெள்ளிக்கிழமை. ஏற்கனவே அஸ்அத் இப்னு ஸராரா மதீனாவில் இருந்த காலத்துல வெள்ளிக்கிழமை மக்களை எல்லாம் ஒன்று கூட்டக்கூடிய ஒரு செயலை செய்து கொண்டிருந்தார். கரெக்டா ஜும்மா அன்னைக்கு, அப்பதான் ஜும்மாவும் கடமையாகுது. மதீனாவுக்குள்ள நுழைகின்ற அந்த தேதியில தான் ஜும்மாவும் கடமையாகுது. அப்ப ஜும்மாவுடைய கடமைக்கு முதல் அழைப்பாளராக அஸ்அத் இப்னு ஸராரா ஆகிவிடுகிறார். கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எப்பொழுதெல்லாம் ஜும்மாவுடைய பாங்கு சொல்லப்படுமோ அப்பொழுதெல்லாம் அஸ்அத் இப்னு ஸராராவுக்கு துஆ செய்வாங்க. ஏனென்று சொன்னால் இஸ்லாத்தினுடைய முதல் ஜும்மா அழைப்பாளர் அஸ்அத் இப்னு ஸராரா. கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகளாரோடு ஒரு 4 வருடங்கள் நெருக்கத்திலே இருந்திருப்பார். அவ்வளவுதான் அஸ்அத் இப்னு ஸராரா. அந்த ஆண்டே வஃபாத் ஆகி விடுகிறார். ஜன்னத்துல் பக்கீயிலே அடக்கம் செய்யப்பட்ட முதல் முஸ்லிம். ஜன்னத்துல் பக்கீ கபர் இருக்குது மதீனாவில, அதுல அடக்கம் செய்யப்பட்ட முதல் முஸ்லிம் அஸ்அத் இப்னு ஸராரா. அவருடைய பெண் பிள்ளைகள் இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய மௌத்துக்கு பிறகு அந்த பெண் பிள்ளைகளை அவர்கள் வளர்த்தார்கள். பின்னாட்களிலே ஆபரணங்கள் கிடைத்த பொழுது அந்த பெண் பிள்ளைகளுக்கு அதையெல்லாம் அணிவித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகு பார்த்தார்கள். அஸ்அத் இப்னு ஸராரா பனு நஜ்ஜார் கோத்திரத்தை சார்ந்தவர். பனு நஜ்ஜார் கோத்திரத்தான் அவருடைய மௌத்துக்கு பிறகு நபிகளாரை வந்து சந்தித்து, எங்களுடைய தலைவர் வஃபாத் ஆகிவிட்டார், எனவே எங்களுக்கு ஒரு தலைவரை நியமியுங்கள் என்று சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்அத் இப்னு ஸராராவுடைய இடத்துல நான் உங்களுக்கு தலைவராக இருக்கிறேன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொன்னா, அஸ்அத் இப்னு ஸராரா இந்த ஹிஜ்ரத்துடைய இந்த பாதையிலே, இந்த நிகழ்விலே எவ்வளவு முக்கியமானவர் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அவருடைய கபரை பிரகாசமாக்கி சுவனத்திலே அவர்களையும் நம்மையும் ஒன்று சேர்த்து வைப்பானாக. வாஹிர் தவான அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.